ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் தமிழில் வெளியான இடி மின்னல் காதல் இந்த படத்துடைய ரிவ்யூ தான். ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சிபி, பவ்யா த்ரிகா, ராதா ரவி, ஜெகன், யாஸ்மின் அப்படின்னு நிறையா பேர் இருக்காங்க. பாலாஜி மாதவன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். தெரியாதனமாக ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நாள் நைட்டு நடக்குது. ஸோ அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு நபர் இறந்து போயிடுறாங்க. இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணமான லவ் பண்ணுற ஒரு கப்பல் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்தது அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு நாள் நைட்டு நல்லா மழை பெய்யுது. ஸோ அந்த ஒரு மலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் கார் ஓடிட்டு வராங்க. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அண்ட் கொஞ்சம் ரொமான்டிக்கலாகவும் இருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ இப்படி இருக்கும்போது தான் ரோட்டில் ஒரு நபர் இந்த காருக்கு இடையில தெரியாதனமாக இறந்தும் போயிடுறாங்க. ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது. எதிர்பாராமல் நடந்த இந்த ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கப்பலும் ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால இவங்க ரெண்டு பேருமே ஒரு பக்கம் கில்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த ஆக்சிடென்ட் ஆன நபருக்கு ஒரு சின்ன பையன் இருக்காங்க. ஸோ அந்த பையனுக்கு கொஞ்சம் மனநிலையில சில பிரச்சனைகள் இருக்கு. தன்னோட அப்பா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற அந்த விஷயம் அந்த பையனுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் இன்னுமே டிப்ரெஷனுக்கு அந்த பையன் போகிறான். ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன, அந்த பையன் நார்மல் லைஃப்பை லீட் பண்ணானா இல்லையா, தெரியாதனமாக தப்பு பண்ண இந்த கப்பல்ஸ் இதுக்கு பிராயச்சித்தமாக என்ன ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடி மின்னல் காதல் படத்துடைய ஒட்டுமொத்த கதை அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த படத்துடைய கதையாக பார்க்கும்போது உண்மையிலே ஒரு நீட்டான ஒரு கதை. அதுக்கான ஸ்க்ரீன் பிளேயுமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. அண்ட் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த படத்தில் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோடைய பர்ஃபார்மன்ஸும் நீட்டாக இருந்தது. ஸோ தனிப்பட்ட முறையில் யாரையும் ஹைலைட் பண்ணி சொல்கிற அளவுக்கு பர்ஃபார்ம் யாரும் பண்ணல. எல்லாருமே கொடுக்கப்பட்ட அந்தந்த ரோலை நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ எதிர்பாராமல் நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டாகவே இருந்தாலும் ஒரு கப்பல்ஸ் ஸோ நைட் டைமில் வராங்க அப்படின்னு இருக்கும்போது ஸோ ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டணுமா இல்லையா, ரோட்டில் வண்டி டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுமா இல்லையா, ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை தாண்டி இந்த படத்தில் இன்னும் சில விஷயங்களும் ஸ்ட்ராங்காகவே பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறதுனால எல்லாமே ஆவரேஜாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஒரு சில இடங்களில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு சைலண்ட்டாக தான் கொண்டு போகிறாங்க நிறைய இடங்களில். ஒரு நீட்டான கதை, திரைக்கதை இதெல்லாம் அமைச்சிருக்காங்க. பட் அது சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அது கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டிஸ்டன்டன்ஸ் எல்லாம் ஏன் எதுக்கு அப்படிங்கிறது லேட்டராக நமக்கு ரிவீல் பண்ணாலும் ஸோ பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு அதெல்லாம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் ஏற்படுது. கண்டினியூஸாக உட்காந்து பார்க்குற அளவுக்கு சுவாரஸ்யமான காட்சிகள் இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபீலு. ஆனால் இந்த படம் ஒரு நல்ல அட்டம்ப்ட் தான். அதில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஒரு சில போரிங்கான விஷயங்களும் கொஞ்சம் அங்கங்கே லேகான விஷயங்களும் இருக்கிறதுனால தான் இந்த படம் ஒரு ஆவரேஜாக தெரியறதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஓவராலாக எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன் டைம் பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃப்ரீ டைம் கிடச்சா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.